அது என்ன அது உள்ள என்ன பாத்துக்கிறியா போஸ்ட் மாடம் பண்ணி வச்சுக்கிறேன் சொல்லி வச்சு போயிட்டு பார்த்துக்கிறோம் பண்ணிக்கு யாரு ஆளுக்கு எடுத்துட்டு உள்ள இதெல்லாம் நம்மளுக்கு என்ன வாஜரா இந்த தொழில் நம்மளுக்கு என்ன எங்க நாள் லாரி ஓட்டிங்காரா வந்து இல்லாட்டி நம்ம மூச்சு வாங்க ஏன் பிடிக்கணும் லாரி ஓட்டோட ரதம் ஓட்டணும் அதுல கீழ் மாத்தணும் ரதம் எங்க நாள் லாரி ஓட்டி கிடக்கலாம் அதை விட்டு போது ஆடை நாட்டுக்கு நம்ம மூச்சு வாங்க குதிரையில ஓட்டுறா குதிரையில ஓட்டிட்டா சரி ஓட்டிக்கலாம் ஓ எத்தனை தூரம் வெயிலாகி வந்திருக்கக்கூடிய அரசனார் என்ற தெரியும் ராஜமோஜ சுவாமி வந்தானா மத்திய தேசத்தை சீரம் சிறப்புடன் கூடிய பரிவளம் செய்து வரக்கூடிய அது மட்டுமா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா 32 லட்சம் பொருந்தியவன் 10,000 சிங்க வளம் படைத்தவன் எதிர்வாமம் படைத்தவன்
தத்து. அப்படி இருந்தாலும் வேண்டாம். நான் எப்படி வருவேன் தெரியுமா? ஏய் கோவலன், போடா மகுட மொழியில பரபரங்களாக அன்பார்ந்த பெரியவர்களே, இன்னும் சில மணித்துளிகளில் நமது திருநாவுக்கரசு என்று சொல்லக்கூடிய மெய்யன்பர் மகாலட்சுமி வேடம் தரித்து நாடக அரங்கிற்கு வருகிறார். ஆங்காங்குள்ள அன்பர்களும் நண்பர்களும் பக்த கோடிகளும் நாடக கலா ரசிகர்களும் வந்து பகவானை கண்டு தரிசிக்க வேண்டும் என்று உங்களை வருக வருக வரவேற்கிறோம். திருநாவுக்கரசு அவர்கள் சொசைட்டி பணியாளர், மருந்து இல்லாதவங்களுக்கு மருந்து கொடுக்குறாரு, நெகல் ஒன்று தராரு. அதனால திருநாவுக்கரசு அவர்கள் பகவான் வேடம் கழித்து வெளியே இன்னும் சில மணித்துளிகள் வர இருக்கிறார். ஆமா, அனைத்து மெய்யன்பர்களும் நமது மோட்டூரை சேர்ந்த பக்த கோடிகளும் நாடக கலா ரசிகர்களும் வந்து பகவானுடைய அனுகிரகத்தை வர வேண்டும் என்று வருக வருக வருகவன உங்களை கரம் கூப்பி வரவேற்கிறோம். அன்பார்ந்த பெரியோர்களே, வாரே ஆசி பெற்று செல்வீர் என்று அழைக்கின்றோம். நான் வருகின்ற பொழுது ரத்தினம், முத்து, கமலம், வைரம், வைடூரியம், புஷ்பராகம், மாணிக்கம், மரகதம், இலக்கல் இப்படி சொல்லக்கூடிய 9 வகையான ரவணத்தை கற்களால் இணைக்கப்பட்ட ஊடமானது சிறுசில் எப்படி இருக்குது? அது மட்டுமா, மீண்டும் எப்படி வருவேன் தெரியுமா? காவலன் தரணி எங்களும் பிடிக்கிறாங்க. மத்திய தேசத்தில் இருந்து அஸ்னாபுரி புறப்பட்டு வந்து கொண்டிருந்தேன். வருகின்ற வழியிலே எனக்கும் என்னுடைய படைகளுக்கும் தண்ணீர் ஏற்பட்டு விட்டது. குருச்சேத்திர போரிற்காக வந்து கொண்டிருந்தீர்கள். ஆமா, வருகின்ற வழியிலே எனக்கும் என்னுடைய படைகளுக்கும் தண்ணீர் தாகம் ஏற்பட்டு விட்டது. தண்ணீர் தாகம் ஏற்பட்டு விட்டது. ஆமா, நானும் எனது 4 வகை சாணிகளோடும் தூரத்தில் பார்த்தேன். தர்மம் தண்ணீர் வந்த என்று எழுந்திருந்தது. தர்மம் தண்ணீர் வந்தது பெரிய எழுந்து. ஆமா, நானும் எனது 4 வகை சாணிகளோடும் சென்று உள்ளே சென்று தாகத்தை தீர்த்தோம். தாகத்தை தணித்தீர்கள். ஆமா, திரும்பி வெளியே வரும்பொழுது பலகையிலே சிறிய எழுத்து உரிமை துரியோதனன் என்று எழுந்திருந்தது. உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா தர்மம் தண்ணீர் வந்தது. ஆமா, வெளியே வந்து பார்த்தா சின்னதா உரிமை துரியோதனன் என்று எழுந்திருந்தது. பார்த்தேன், உப்பிட்டவனுக்கு ரெண்டகம் நினைக்க கூடாது என்று அண்ணன் படையிலே சேர்ந்து விட்டேன். அண்ணன் படையில் சேர்ந்து விட்டேன். துரியோதன கட்டில் விட்ட பிரகாரம் இன்று கண்ணனுக்கு ரதம் செலுத்த வேண்டும். 17வது நாள் யுத்தத்திலே கண்ணனுக்கு ரதத்தை செலுத்த வேண்டும். புறப்படு போகலாம்.
தயாராக இருக்கின்றார். ஓடா அந்த மண்ணிலும் ஆஹா மகாராஜா மாமா வந்துட்டாரு மகாராஜா. போயிட்டு வெளியே ஒரு கம்யூனிட்டி யாரு கம்மியாச்சு ஆமா கம்மியாச்சுன்னா செல்வான் என்னடா அவன் என்ன சொல்றான் காலகாத்தால அடிக்காத காலகாத்தால அடிக்கிறவங்க என்ன தெரியுமா அப்படியே கால் வராது போடுவான் மாமா தாசன்டானா அவன் ஒரு கம்யூனிட்டி நாசமா கருணா ஆமா கருணா இப்போ உனக்கு என்ன வேலை வேலை மாற்றம் கிடையாது ஓட்டுற கரெக்டா ஓட்டுறேன் இது லாரி ஓட்டுறது இல்ல ஒரு 6 வீல் 8 வீல் 12 வீல் எல்லாம் ஓட்டிக்கிறார். அது டிரைவர் இந்த ரதத்தை ஓட்டுறதுக்கு இது சாமானியமா ஓட்டணும். 6 குதிரை பூட்டி ஓட்டுவார், 8 குதிரை கூட பூட்டி ஓட்டுவார். சரி பரவாயில்ல மாமா கருணா 12 குதிரை அப்படியே விசையாய் நடக்கும் ஐயா என்னடா எங்க ஓடுங்க இப்போ 7 வீல் போட்டு ஓட்டுவோம் 12 வீல் போட்டு ஓட்டுவோம் யாரும் நடாத்துல கை தந்துருப்பாங்க நின்னுங்களாம் என்ன டவுட் எப்படி ஒண்ணு எனக்கு அவர் என்னடா என்னடா ரதம் ஓட்டுறான்னா யாரு அவன் யாரு அவரு மாமன் இப்ப எதுக்கு வந்துக்கிறான் இப்ப நான் எங்க இருக்கிறேன் அவன் எங்க இருக்கிறான் டிரைவர் சீட்ல இருக்கிறாரு டாப்ல ஏறி உட்காந்துக்கிறான் டிரைவர் அப்படி இப்படி காமிச்சாங்கன்னா ஆக்சிடென்ட் தான் டிரைவர் பசங்க நம்ப கூடாது உயிர் அந்த ஆள் கையில் இருக்குது அவர் என்னன்றாரு அதுக்கு தான் அவர் என்னன்றாரு வந்து பைத்தியக்காரனோட விளங்கிடும் விஜயமே ஒரு கண்ணையா ஒரு கண்ணையா சிவசை உருண்டிட செய்கிறேன்
அப்படியே எட்டி அடிச்சுன்னா வச்சுக்கேன் மூணு மாதம் வந்து விடுவா மாமன் என்று மரியாதை கொடுத்தேன் அவன் புத்தி காமிச்சான் பத்தியா நீ என்ன மரியாதை கொடுத்து ஏண்டா உனக்கு ஒரு திறமை என்ன பையன் நீ ஒரு கணியால போட்டு விடுற நீ என்ன மரியாதை கொடுத்து நீ எப்படி அவருக்கு திறமை இல்லைன்ற நீ என்ன செய்ய தெரியுமா அன்று ஒரு நாள் பாஞ்சால நில்வலை போய்த்தான் அதுல வந்து அப்பயே உத்திரிமே பாத்துட்டேன் ஒண்ணுக்கு ஒரு கட்டுமே ஒண்ணுக்கு முதல் பையன் அப்பவே பாத்துட்டான் சரி பிள்ளை இறங்காட்டு நீ வந்த இல்ல பெரிய பலசாலி தானே நீ அங்க கீக்க தானே நான் தலைமை அதிகாரி சோதா கூட கிடையாது அப்படிப்பட்ட தேவடியா போய் வில்ல தொட்டு கூடாது தொடங்கலையா என்ன துரியாதனை சொல்லி போய் உங்கள்கிட்ட ரதம் ஓட்ட வந்தேன் நீ எந்த நாட்டுக்காரன் மத்திய தேசம் நானு நீ உனக்கு பிச்சை போட்டாலும் வாங்கிக்கிறேன் தலைமுறையா மகாராஜா ஆமா சும்மா தலைமுறையா ராஜா ஒண்ணுங்கான நாடி நரம்பெல்லாம் அத்து போய் கிடக்குது சண்டைக்கு வெளியேறி போய் பேசுறீங்க அதனால டேய் டேய் ஓடாடி பித்தம் பிடி தூமே அவன் நாட்டுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கல. அவன் என்ன வயசு என்ன வயசு சின்ன பையன் ஆனா பெருத்த மனிதன்
டேய் டேய் துரியோதனா முடி அவன் அந்த சின்ன பையன் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்களே அதுக்கு தான் வந்தேன். நான் சண்டை போட்டுக்க மாட்டேன். எம்சிக்கிற பத்தியா அந்த கேப்பையனால போய் சண்டை வந்து. டேய் அந்த சின்ன பையன் மரியாதை பேசுறான் மாமனே. அவன் யாரு? அவன் மரியாதை கொஞ்சம் கூட தெரியல அவனுக்கு. மாமன் துரியோதனா அவனை எதுக்கு அனுப்பிச்சுக்கிற? தங்களுக்கு ரதத்தை செலுத்துவதற்காக அனுப்பினேன். ஓட்டுறான் அந்த கூட்டு பையன். நீ கொஞ்ச நேரம் பொறு, நான் மாமன் கிட்ட பேசுவேன். டேய் துரியோதனா நீ ஒண்ணும் தடுக்காத. அவன் அடி மாமா உங்கள் இருவரையும் நான் எதற்காக ரணகளத்திற்கு அனுப்பினேன்? சண்டைக்கு அனுப்புனா சண்டைக்கு. ஆமா. உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தேன்? ரதம் ஓட்டுற வேலை. ரதம் ஓட்டுற வேலை தானே கொடுத்தேன். ஆமா. நீங்கள் இருவரும் இங்கேயே எப்படி சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் அந்த பாண்டவர்கள் எப்படி எள்ளி நகையாடுவார்கள்? துரியோதனா நான் சரியாகத்தான் ரதம் செலுத்தின்னு இருந்தேன். இந்த லூசு எதுவோ பேசுறான் தர வருவா. அண்ணன் ஏதாவது பேசி போகட்டும். நீங்க ரதத்தை மட்டும் செலுத்துங்க. சரி. நீங்க சண்டை போடாம தான் மீண்டும் நானே அந்த அரசவையில் ஆள முடியும். உன்னுடைய வாக்கு கோசனம் பொறுக்கிறேன். இதெல்லாம் உன்னை ஒரு நாள் வச்சு எனக்காக பொறுத்துக்கோ. அண்ணா அண்ணா எனக்காக பொறுத்துக்கொள்ளுங்க. மாமன் மீண்டும் உங்களுக்கு ரதத்தை செலுத்த தயாராக இருக்கிறார். ஆமா ரதம் மட்டும் தான் ஓட்டணும். ரதத்தை மட்டும் தான் ஓட்டுவாங்க.